கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் தொக்கு. இப்போது நமக்கு மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் வீட்டில் மாங்காய் மரமும் இருக்கும், மாங்காய் தோப்பும் வச்சுருப்பாங்க. ஈஸியாக மாங்காய் கிடைக்கும் போது இந்த மாதிரி ஒரு மாங்காய் தொக்கு ரெசிபி செய்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட இதை பயன்படுத்தி சாதம் கிளறி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக தான் இந்த மாங்காய் தொக்கை பயன்படுத்தியிருக்கேன். சாதம் கிளறி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது எப்படி சாதம் கிளறணும் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். இந்த மாங்காய் தொக்கு செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 100 ml அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடலெண்ணெய் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் கடலெண்ணெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட தாராளமாக பயன்படுத்தலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு உளுந்தும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்க போகிறோம். சீரகம் சேர்த்தாச்சு. சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்போது நான் எடுத்திருந்த மாங்காயோட அளவுக்கு பார்த்தீங்கன்னா 3 பெரிய வெங்காயம், சைஸ்லன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் 3 வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாயை ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே 3 கொத்து போல் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு இதை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி கொடுத்துக்கோங்க. வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் போயிட்டு நமக்கு நல்லா வதங்கி வர அளவுக்கு பார்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாங்காய் தொக்கை 4 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் கூட வச்சுருந்து சாப்பிட்லாம். வெளியவே வச்சுருந்து யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது, ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கிற மாங்காய்களை சேர்த்துடலாம். மாங்காயோட தோலை எல்லாம் சீவி எடுத்துட்டு அந்த உள்பகுதி, அதாவது சதப்பகுதியை மட்டும் நம்ம பீட்ரூட் துருவுற கட்டையை பயன்படுத்தி துருவி எடுத்துக்கலாம். இப்போது நான் உங்களுக்கு அந்த பீட்ரூட் துருவுறத காமிக்கிறேன். அது மாதிரி கட்டையை பயன்படுத்தி நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. நான் இப்போ அதில் தான் துருவி எடுத்திருக்கேன். நான் ஒரு 7 மாங்காய் அளவு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நல்லா இது போல் கலந்து கொடுத்துக்கோங்க. நம்ம இந்த தொக்குக்கு அதிகப்படியான தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, லைட்டாக தெளித்து விட்டு தான் இந்த மாங்காய் தொக்கு செய்ய போகிறோம். இது சீக்கிரமாக கெட்டு போகாது. நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இவ்வளவு தான் தண்ணி. நம்ம இன்னமே தண்ணி பயன்படுத்த போகிறதில்ல. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி, உப்பு எல்லாமே நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாங்காவில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளிவிட்டு நமக்கு நல்லா மாங்காய் வெந்து வரணும். அது வரைக்கும் இதை நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த சைஸ் அளவு மாங்காய் தான் நான் எடுத்திருந்தேன். ஒரு 7 மாங்காய் எடுத்திருந்தேன். எடுத்துட்டு தோலை எல்லாமே நான் சீவி எடுத்துட்டேன். எடுத்துட்டு இப்போ பாருங்கள், பீட்ரூட் சீவுற இந்த கட்டையை பயன்படுத்தி தான் நான் துருவி எடுத்திருக்கேன். மேல் பாகத்தில் இருக்கிறது நல்லா பெருசு பெருசாக துருவ வரும், அதை எடுக்காதீங்க. கீழ் பாகத்தில் இருக்கிறது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம துருவி எடுத்துக்கணும். அப்படின்னா தான் நமக்கு சீக்கிரமாகவே இந்த மாங்காய் தொக்கு வெந்து வரும். இப்போ மாங்காயில் நிறைய புளிப்பு சுவை இருக்கும், அதை ஓரளவு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 கைப்பிடி அளவு நுணுக்குன வெல்லம் எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிற வெல்லம் பார்த்தீங்கன்னா உருண்டை வெல்லம் தான். அதை நல்லா நுணுக்கிட்டு ஒரு 2 கைப்பிடி அளவு இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் கம்மியான அளவு மாங்காய் எடுக்கிறீங்க அப்படின்னா வெல்லத்தை கம்மியாக அளவு சேர்த்துக்கோங்க. அதிகமாக எடுக்கிறீங்கனாலும் அதிகமாக பயன்படுத்திக்கோங்க. நம்ம வெல்லம் சேர்த்து செய்யும் போது அந்த புளிப்பு சுவை நமக்கு கண்ட்ரோல் ஆகும். சாதம் கிளறும் போதும் அந்த புளிப்பை பேலன்ஸ் பண்ணிக்கும். இந்த சாதம் கிட்டத்தட்ட நமக்கு லெமன் சாதம் போலவே தான் இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த பச்சை மிளகாய் வாசம் வெங்காயத்தோடு சாப்பிட அவ்வளோ சுவையாக இருந்துச்சு. நல்லா கிண்டி கொடுத்துட்டு கொஞ்சமாக சாப்பிட்டு பாருங்கள். உப்பு சுவை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம்.
எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது போல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. மாங்காய் நல்லாவே வெந்து வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட நமக்கு ரெடியாகி வந்திருக்கு. இனிமேல்ட்டுக்கு நம்ம இந்த மாங்காய் தொக்கில் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நல்லா முழுமையாக வெந்து வந்திருக்கு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதை சுட சுட சாதத்தோட அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். நம்ம ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கிளறி கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்து சாதத்தை நல்லா உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்து நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். இப்போது அது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவிலே நம்ம பார்க்கலாம். நான் சாதத்தை கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஆயில் சேர்த்து உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்துட்டேன். குக்கரில் இல்லாமல் தனியாக ஒரு பாத்திரத்தில் சாதம் வேக வச்சு வடித்து எடுத்திருக்கேன். அது நல்லா ஃபேன் கடியில் வச்சு ஆற வச்சதுக்கப்புறமா அதுக்கு ஒரு தாளிதம் கொடுத்துக்கலாம். ஒரு ஆலக்கரண்டி எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பும் சேர்த்து வறுந்து வந்ததுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவு வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுந்து வந்ததுக்கப்புறம் 2 கொத்து போல் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தோட இதை சேர்த்துக்கலாம். சாதம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக எப்படி இருக்குன்னு. 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்து வேக வச்சு எடுத்தோம்னா நமக்கு இது போல் சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தாளிதத்தையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மாங்காய் தொக்கு செய்யும் போதே கடுகு உளுந்து சேர்த்துருக்கோம். இப்போது இந்த சாதத்துக்கு தகுந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் தாளிதம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மாங்காய் தொக்குலேருந்து கொஞ்சமாக எடுத்து தான் பயன்படுத்த போகிறோம். அப்போ கடுகு நமக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தனியாக கொஞ்சம் இது போல் தாளிதம் கொடுத்து கிளறினோன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் தொக்கை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கலாம். சாதம் கிளறிட்டு கொஞ்சமாக சாப்பிட்டு பாருங்கள். உப்பு சுவை குறைவாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்து கிளறிக்கலாம். நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு இப்போது சேர்த்து கிளற போகிறேன். கிளறிட்டு கொஞ்சமாக சாதம் சாப்பிட்டு பார்க்கலாம். நமக்கு புளிப்பு கம்மியாக இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எனக்கு புளிப்பு சுவை கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால மறுபடியும் கொஞ்சம் மாங்காய் தொக்கு எடுத்து சேர்த்துக்கிட்டேன். கூடவே மறுபடியும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறிட்டு ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்ல டேஸ்டியான மாங்காய் தொக்கு சாதம் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். தேங்க்யூ.